சொல்ல வேண்டான்னு மறைச்சு வச்ச ஒரு உண்மையை சொல்லிட்டா போதும். கொஞ்சம் கசப்பான உண்மைதான், ஆனா அதனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். புரியல அங்கிள். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கீழே பேச முடியாத மேல வான்னு சொன்னப்பவே எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க ஏதேதோ பேசுறீங்க. என்ன மாமா இதெல்லாம்? இனிமே நீ தாண்டா பேசணும். என்ன சொல்லுங்க மாமா. என்ன மாமா? என்னன்னு சொல்லுங்க மாமா. பாரதி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புகளுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டேன். பாரதி, உன் மனசுல ஒரு வெறுப்பு இருக்கு. அது தப்புமா. அது நீயா ஏற்படுத்திக்கிட்ட வெறுப்பு. சொல்ல போனா உன் மனசுக்குள்ள விதைக்கப்பட்ட வெறுப்பு. நீ யார ரொம்ப தப்பானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவன் தப்பானவன் இல்லம்மா. அதை இப்ப புரிய வைக்கத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். மாமா, எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரடியா பேசுங்க மாமா. பேசுறேம்மா. ஒரு நல்ல ஜீவனை பத்தி பேச என்ன தயக்கம்? பாரதி, நீ எனக்கு மருமகளா வந்ததுக்கும் என் மகன் சந்தோஷ் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கும், தேவி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கும் ஒரு அதிசய பெருவிதமா காரணம். இந்த அற்புதத்தெல்லாம் நடத்தினது யார் தெரியுமா? நீ யார துரோகி நினைச்சுட்டு இருக்கிறியோ, நீ யார வெறும் பணத்தாசை பிடிச்சவன், ஏமாத்துக்கார, மகா கேவலமானவன் வெறுத்து ஒதுக்குறியோ அவனேதாம்மா கதிர். இப்படி எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு, எல்லார் வாழ்க்கையும் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு, ஆனா எல்லா பழியும் தன்மையில போட்டுக்கிட்டு தினம் தினம் துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கானே, அந்த கதிர் தாம்மா. மாமா, தேவியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு உண்மையை நேரடியா சொல்லுங்க மாமா. உன் தவிப்பு எனக்கு புரியுதும்மா. உண்மையை நம்புறது ரொம்ப கஷ்டம். பொய்ய நம்புறது ரொம்ப சுலபம். இப்ப நீ உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்ல வேண்டியது என் கடமையும் கூட. நீ கதிரை வெறுக்கணுங்கிறதுக்காக எப்ப நான் கதிரை தப்பா பேச வச்சேனோ அப்ப ஆரம்பிச்சதுமா இந்த நாடகம். முதல்ல உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்தப்போ என்னையும் பத்திரியும் பார்க்க கதிர் வந்தான். சார், நான்
பாரதியை விட்டு கொடுத்துறேன். அவ வாழ்க்கையிலிருந்து விலகிக்கிறேன். என் காதலையும் பாரதியையும் ஒரேடியா மறந்துடுறேன். சார், எனக்கு வந்து இப்போ பணம் வேணும் சார். ஒரு 7 லட்சம் ரூபாய் பணம் உடனடியா தேவைப்படுது சார். அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பாரதி வாழ்க்கை விட்டு போயிடுறேன் சார். அந்த பணம் இப்ப இருந்துச்சுன்னா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் சார். சார், பாரதியோட அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை. அதுக்காக தான் இந்த பணத்தை கேட்கிறேன். கதிர், பாரதியோட அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கா எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். சாரிப்பா, அது தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம். தம்பி, கவலைப்படாது. பாரதியோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அதை நான் பண்ண தயார். யூ டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுவும் வேண்டாம், இந்த உதவியை நான் செய்யறேங்கிறது வந்து உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா சார், வாழ்க்கையில வந்து ஒரு பொருளையோ உதவியையோ இனாம எப்பவும் வாங்கிக்க கூடாதுங்கிறது வந்து என்னுடைய பாலிசி. அதனால இப்ப நீங்க எனக்கு செய்ய போற உதவிக்கு ஈடா நான் என் காதலை விட்டு கொடுத்துறேன். சார், ஒரு சின்ன உதவி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசுனது வந்து பாரதிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா அவன் நிச்சயமா இந்த உதவியை ஏத்துக்க மாட்டான். நான் சொல்றதை கேளுப்பா. இல்ல சார், இல்ல. என் முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இல்லப்பா, நம்ம காப்பாத்திடலாம்ப்பா. இதை வச்சுக்கிட்டு அம்மாவை காப்பாத்து. எழுந்துறோம், போகலாம். சரி, வரோம். என்னம்மா, சாவி தேடுறியா? கதிர் வழக்கமா இங்கதான் சாவியை வச்சுட்டு போவாரு. கதிர் தம்பி வராதுமா, என்னைக்குமே வராது. அது ரூம காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அட்ரஸே சொல்லாதவன் போனை மட்டுமா எடுக்க போறான்? இப்ப சொல்றேன், உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உங்க வீட்டு பெரியவங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற நம்ம 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். ஏன் கூட வா. இன்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்து ஆகணும். உனக்கு அப்புறம் மொத்தம் 3 பெத்து போட்டிருக்காங்க உங்க அப்பா அம்மா. இதுங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறு, போட்டுக்கிறதுக்கு துணிமணி, இது எல்லாத்தையும் நீ ஒருத்தி தான் செஞ்சாகணும். இதுங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து நீ அமைச்சு கொடுத்தாகணும். ஏய், இங்க பாரு, உங்க அப்பா அம்மாவுடைய திட்டம் வந்து உனக்கு புரிய மாட்டேங்குது. இதுங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கணும்னா நீ வந்து காலாகாலத்துக்கும் ஆபீஸுக்கு போய் உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பணம் காய்க்கிற மரம். இத்தனை நீ வந்து டைம் பாஸ்க்காக என் கூட சேர்ந்து ஊரை சுத்தி இருக்க. அதான் இப்ப கல்யாணம் சொன்ன பயந்து பின்வாங்குற. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கதிர். நீ என்ன காதலிச்சது உண்மைன்னா இப்ப இந்த நிமிஷம் என் கூட புறப்பட்டு வா. கதிர் ப்ளீஸ், இந்த திருட்டு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. திருட்டு கல்யாணம் தேவையில்லையா? இல்ல என் கூட கல்யாணம் தேவையில்லையா? நான் தேவையில்லை அப்படிதானே? நான் உனக்கு வேண்டாம் அப்படிதானே? இந்த குடும்பம் தான் உனக்கு வேற, நான் முக்கியம் இல்லை அப்படிதானே? போதும்டி, போதும். இப்ப சொல்றேன்டி, எப்ப நான் தேவையில்லை நீ முடிவு பண்ணிட்டியோ இப்ப நான் சொல்றேன் எனக்கு நீ தேவையில்லை. சாதாரண சமோசா வியாபாரியோட பொண்ணு தானடி. 5க்கும் 10க்கும் தெரு தெருவா அலையறவன் தானே உங்க அப்ப. அதான் பணத்தை பார்த்தோன்னா மயங்கிட்டான். பெரிய இடத்து சம்பந்தம், காரு, பங்களான்னு எல்லாத்தையும் பார்த்த உடனே குளிர் போட்டு ஆட்டுது சாருக்கு. போடி போய் அந்த சொல்றபடி கேடு. பணத்துக்காக உன்னை வச்சு என்ன வேணா செய்வாண்டி உங்க அப்ப. அப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்துல பிறந்தவ தானே நீ. கதிர், என்னடி பாக்குற? You know something? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன உனக்கு என்ன விட்டா போ கிடையாது. எங்க சுத்தினாலும் நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும். உங்க அப்பா ஒரு கையால் ஆகாதவன். உங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு உன்னுடைய உழைப்ப வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உடம்ப வளர்க்குறாங்க அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சா? தரித்திரம் பிடிச்ச உன் குடும்பத்தை தலை முழுகணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துச்சு பாத்தியா? உண்மையிலே நான் உனக்கு அதுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். கல்யாண சந்தையில நீ விலை போக மாட்ட. கூடிய சீக்கிரமே முதிர்கண்ணியாய் ஒரு மூலையில முடங்கி போய் உட்கார்ந்துக்க போறேன். ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்க. கூடிய சீக்கிரமே நான் படம் பண்ண போறேன், ஜெயிக்க போறேன், கோடி கோடியா சம்பாதிக்க போறேன். பேரும் புகழும் எனக்கு வந்து சேர போகுது. அப்ப நீ உட்கார்ந்து யோசிப்படி. அடடா, இந்த கதிரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு அப்ப நிச்சயமா உட்கார்ந்து யோசிப்பேன். வருவடி, வருவ. நீ என்ன தேடி என் வீட்டு வாசல்ல வந்து நிப்ப. ஆனா நீ இப்ப என்ன தூக்கி எறிகிற மாதிரி நான் அப்ப உன்னை தூக்கி எறிய மாட்டேன். வாழ்க்கை கொடுப்பேன். என் பொண்டாட்டியா இல்ல, யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன வீடா பார்த்து வச்சுப்பேன். இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட இருந்து இத்தனை நாள் நான் மறைச்சதுக்கு காரணம் அந்த கதிர் தாம்மா. தீர்மானமா சொல்லிட்டாமா அவன் இந்த உண்மைகளை உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு. அப்பத்தான் பாரதிக்கு என் மேல வெறுப்பு வரும். என் மேல வெறுப்பு வந்தாதான் அவன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறிய முடியும். அப்பத்தான் பாரதி சந்தோஷோட அந்யோன்யமா வாழ முடியும். அவன் சந்தோஷம் தான் சார் இனிமே எனக்கு முக்கியம். அதனால எல்லா பழியும் நான் வாங்கிக்க தயார்னு சொன்னான் மாமா. அவ்வளவு நல்லவள உன்னை வெறுக்க வச்சுட்டேனேம்மா. பாரதி, பாரதி, என்னாச்சுமா? என்னம்மா? நான் கதிரை பார்க்கணும். காதல் நிஜம், நீ அன்பு சத்தியமானது. நான் உன்னை காதலிச்சது உண்மைனா கண்டிப்பா அது உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நிச்சயம்
நிச்சயமா நீ என்ன தேடி வருவ மதன். நீ என்ன தேடி வருவ. இனிமே நான் வரமாட்டேன். நான் உன்னை தேடி கண்டிப்பா வரமாட்டேன். இது சத்தியம். நான் உன்னை காதலிச்சது உண்மையா இருந்தா நீ என்ன தேடி வருவ. வர வைப்பேன். தேவி உயிரை காப்பாற்றணும், அவளோட சேர்ந்து வாழணும். நான் உங்ககிட்ட கேட்கறது வேண்டுகோள் இல்லை, இது என்னோட கட்டளை. ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க. இப்ப வந்திருக்கிறது சாதாரண சாந்த சுரூபி சிதம்பரம் இல்ல. உயிருக்கு போராடுற ஒரு பொண்ணோட பாசமுள்ள அப்ப துடிச்சு போய் வந்திருக்கிறேன். ஏய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என் தங்கச்சி உயிரை உனக்கு வெள்ளத்த போச்சடா. நீ ஒரு கேடு கெட்ட ஒரு ஃப்ராடு, ஒரு பரதேசம் தெரியாம உனக்காக அவ சாப்பிடாம தூங்காம பச்சை தண்ணி கூட பல்ல படாம உயிருக்கு போராடிட்டு இருக்கானா. இந்த பாரு, என் தங்கச்சி கோவக்கரையவனா இருக்கலாம், ஆனா உடம்புல ஃப்ராடு கிடையாதுடா. உன்னை நம்பி அவ ரூம்குள்ளே கிடக்குறாடா. மீறி உள்ள போனா கத்தியால கழுத்து அழுத்து பண்ண சொல்றாடா. எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷப்படுற ஆளே இல்ல. பொண்ணு மனசுல நைசா சத்தமே இல்லாம பூ மாதிரி காதல வளர்த்துட்டு ஏதோ காரணத்தை காட்டி அதை வச்சு வேடிக்கை பார்க்கிற சாடிஸ்ட். முன்னால பாரதி, இப்போ தேவி. உன்னோட சுயரூபம் தெரிஞ்சுதானே நான் உன்னை பிரிஞ்சு வந்தேன். என்ன டார்ச்சர் பண்றியா? நான் கல்யாணம் ஆகி வந்த வீட்டுக்கே வந்து என் நிம்மதியை கெடுக்க பாக்குறியா? உன்னோட பணத்தை அசைக்க தேவிதான் கிடைச்சாளா? பாரதி, வேண்டாம், சொல்லாத. உன் வயால என் பேரு கேக்குறப்போ எச்சி பட்ட மாதிரி அருவெறுப்பா இருக்கு. உன்னை பாக்குற ஒவ்வொரு செகண்டும் நான் குற்ற உணர்ச்சியில துடிக்கணும் தானே நீ பிளான் பண்ற. உன்னை மாதிரி ஒரு சாடிஸ்ட காதலிச்சதை நினைச்சு நான் இப்போ வெக்கப்படுறேன். உன்னை பார்க்கவே பிடிக்கல. என்ன புதுசா டிராமா போடுறதுக்கு ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? அதான் என்னால வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டல. இப்ப நீ வந்து கெஞ்சினா நான் வந்துருவேனா? ஏய், போ போ போ, இடத்த காலி பண்ணு. என்னால எங்கேயும் வர முடியாது. கதிர்